அனைவருக்கும் வணக்கம். உடல் ஆரோக்கியத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா கவனித்து கண்டுபிடிச்சு மருத்துவம் பார்ப்பதற்கு முன்னதாகவே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதில் ஒன்று என்னென்னா வீக்கம், ஸ்வெல்லிங். நம்ம உடலில் அப்நார்மலாக எங்கேயாவது வீக்கம் எங்கே இருந்தாலும் அதை நோட்டீஸ் பண்ணணும். கணுக்கால் வீக்கம், பாத வீக்கம், முழங்கால் வீக்கம், தோள்பட்டை வீக்கம், கழுத்து வீக்கம், கன்னத்தில் வீக்கம், காதுகிட்ட வீக்கம், இப்படி எந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டாலும் முதல்ல கவனிங்க. வலி இல்லைன்னா கூட அதை கவனிங்க. வலி இருந்தால் உடனே கவனிப்போம், வலி இல்லைன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அந்த மாதிரி விடக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எங்கேயுமே வீக்கம் ஏற்படாது. வீக்கம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு உள் காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வாங்க. உடனே டாக்டர் போய் உடனே மருந்து சாப்பிட்டு அப்படி பண்ணாதீங்க. முதல்ல என்னன்னு பாருங்கள். ஏதாவது பூச்சி கடிச்சதா, ஏதாவது தெரியாமல் மோதிட்டோமா, ஏதாவது பொருள்கள் விழுந்ததா, இல்லை அதிகமான வெயிட்டை தூக்குறதுனால அது ஸ்வெல்லிங் ஆயிடுச்சா, சுருக்கு ஆயிடுச்சா அப்படின்னு முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுங்க. இப்போ கணுக்கால் வீக்கம் 2 காரணங்கள். கணுக்கால் சாதாரணமாக ஸ்லிப் ஆகி வீங்கும், ஓடும் பொழுது ஸ்லிப் ஆனாலும் அந்த இடத்துல வீங்கிடும், ஸ்ப்ரைன். அது மெல்ல மெல்ல அந்த எண்ணெய் தேய்த்தல், தடவுதல், உத்தரம் கொடுத்தல் அதெல்லாம் சரியாயிரும். அதை தாண்டி அந்த கணுக்கால்கிட்ட வீக்கம் ஏற்பட்டால் அது சிறுநீரக குறைபாடாக இருந்தாலும் இருக்கலாம். அப்போ அதுக்கான மருத்துவரை நீங்கள் ஆலோசிக்கணும். அது கருப்பாக மாறும். அடுத்தது தோல் நோய்கள், அதனாலையும் சில இடத்துல வீக்கம் ஏற்படலாம். ஸோ வீக்கம் எங்கே ஏற்பட்டாலும் நம்ம உடனே செய்ய வேண்டியது அந்த இடத்த கவனித்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கவனிக்கணும். வீக்கத்தை வலி இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நீங்கள் விட்டுறவே கூடாது. அடுத்தது வீக்கத்துக்கு இன்னொரு உள் உறுப்பு காரணம், லிவர். அப்போ லிவரை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளை சாப்பிட்லாம், அதுக்கான சிரப் சாப்பிட்லாம். இது மேலோட்டமான ஒரு வைத்திய முறை. வீக்கம்னா கண்டிப்பாக லிவருக்கு பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதில் முதன்மையானது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கீரையை சமையல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அதுக்கான சிரப் சாப்பிட்லாம். கரிசலாங்கண்ணி கிடைக்கலன்னா கீழநெல்லி சாப்பிட்லாம். ஆனால் கீழநெல்லி பத்தியெல்லாம் இருக்கணும், கரிசலாங்கண்ணிக்கு பத்தியெல்லாம் தேவை கிடையாது. ஸோ வீக்கம் ஏற்பட்டால் நம்ம உடனே செய்ய வேண்டியது லிவரை பலப்படுத்தணும். அடுத்தது கிட்னியை சுத்தப்படுத்தணும். கிட்னியை சுத்தப்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு வீக்கங்கள் குறையும். அப்போ கிட்னியை சுத்தப்படுத்துக்கு என்ன பண்ணணும்? நல்ல தண்ணி குடிக்கணும். என்ன தண்ணி? நல்ல தண்ணினா சூப்பர் தண்ணி, மண்பான தண்ணி தான். மண்பான தண்ணியை போதுமான அளவு குடிங்க. சிறுகன் பீளை, மூக்கரட்டை 2 கீரைகளும் பயன்படுத்தினால் அந்த பொருள்கள் உங்களுடைய வீக்கங்களை குறைக்கும். ஏன்னா அது கிட்னியை பலப்படுத்தும், வீக்கம் போயிடும். லிவரை பலப்படுத்துங்க, சில வீக்கங்கள் போயிடும். அதில் அடிப்படாமல் வீக்கம் ஏற்பட்டால் 2 உறுப்புகள் காரணம். ஒன்று கல்லீரல், மற்றொன்று சிறுநீரகம். இந்த 2ஐயும் பலப்படுத்தக்கூடிய உணவுகளையும் இதை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் செஞ்சீங்கன்னா வீக்கம் குறைஞ்சிரும். அதுக்கு மீறி வீக்கம் இருந்தால் நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் முதலில் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல நோட்டீஸ் பண்ணணும், முதல்ல கவனிக்கணும். வீங்குச்சு, எதுக்காக வீங்குது, எப்பயுமே வீங்குதா, இது நம்ம காரணமா இல்லை வெளியிருந்து காரணமா, உள் உறுப்புகள் காரணமான்றது நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகளை எடுத்து சிறப்பாக வாழ வேண்டும். நன்றி.